ஐயாவுக்காக இந்த தண்ணி கொடுத்து ஒரு பெருமை தேடி கொடுத்தாங்கன்னா ஐயா பெரிய பெரிய புண்ணியம். 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் ஒரு வண்டி கொண்டாந்து தண்ணி ஊற்றுறாங்க. ஒரு சில நாளைக்கு ரொம்ப லேட் ஆகிடுது. அதனால் எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. யாராவது ஒரு சிவனடியார் உதவி பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னா மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் கொங்கம்பட்டி பஞ்சாயத்துக்கு உட்பட்டது கரைப்பட்டி கிராமத்தில் இருக்குது. இந்த ஆலயத்தை கட்டினது குலோத்துங்க பாண்டியன். அதான் பாண்டிய வம்சத்திலிருந்து வந்த ஒரு மன்னர் குலோத்துங்க பாண்டியன் கட்டியிருக்காரு. அதை மகாபலி சக்கரவர்த்தி கேரளாவை ஆண்டவர் வணங்கி போயிருக்கிறார். கல்வெட்டு வரலாறுலாம் இருக்குது. இது ரொம்ப பழமையான ஆலயம். மக்கள் வழிபாடு இல்லாமல் இதை ஒரு முனி கோயில்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் இங்கே கிராமத்திலேருந்து எல்லா முக்கியஸ்தர்களும் அதை கண்டுபிடிச்சி நம்ம கட்டுவோம், அதை வணங்குவோம் ஆரம்பிக்கும் போது அப்போ அதுக்காக கட்டின ஆலயம் அப்படியே இதாகிடுச்சு. மறுபடியும் அங்கேருந்து நாங்கள் எடுத்து நெல் கூடை அமைச்சு இந்த கிராமத்திலேருந்து எல்லாரும் சேர்ந்து இப்போ வழிபாட்டு கொண்டாந்துருக்குறோம். கிராமத்திலேருந்து அவ்வளவு எல்லாம் ரொம்ப குட்கிராமம் தானே, எல்லாத்தையும் வசதி இல்லை. ஏதோ எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஏதாவது சேர்ந்து நமக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த தண்ணிக்கு வசதி பண்ணுறதுக்கு எங்களோட பொருளாதாரம் இல்லை. அதனால தான் உங்கள்கிட்ட கையேந்தி கேட்குறோம். யாராவது ஒருத்தர் சேர்ந்து இதை பார்க்குறவங்க இந்த வீடியோவை ஒரு சிவனடியார் மனசு நிறைஞ்சு ஐயாவுக்கு ஏதாவது பண்ணி கொடுத்தீங்கன்னா, ஒரு போர் போட்டு தண்ணி வசதியை நீங்கள் முதல்ல அதை பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஆலயத்தில் தினமும் என்னால் முடிஞ்சது தினம் ஒரு கால பூஜை நடக்குது. தண்ணி ஊற்றி அவருக்கு ஒரு மாலையை போட்டு அபிஷேகம் பண்ணுறோம். அப்போ பண்ணும்போது இந்த 18 சித்தர்களையும் நான் கூப்பிடுவேன். 18 சித்தர்களும் உயிரோட்டமாக அங்கே இருக்கிறதுனால தான் இவ்வளவு சிறப்பாக இருக்குது. 18 சித்தர்களில் 4 பெருமக்கள். 4 பெருமக்களில் மாணிக்க வாசகர், திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் இவங்களை கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 18 சித்தர்களையும் 3 தேவர்களையும் முனிவர்களையும் ரிஷிமார்களையும் எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த ஆலய இதை ஆரம்பிப்பு. அதில் சித்தனுக்கெல்லாம் சித்தனாக விளங்கும் முதல் சித்தன் அகத்திய மாமுனி. என்னுடைய குருநாதர் பின்னாக்கீசர், கருவூரார், குதம்பையர், தேரையர், காகபுஜண்டர், கொங்கணர், சட்டநாதர், மச்சமணி, கமலமணி, காலங்கி, போகர், கோரக்கர், திருமூலர், பாம்பாட்டி சித்தர், ராமதேவர், பதஞ்சலி, தன்வந்திரி, இடைக்காட்டார், புலிப்பாணி, சிவவாக்கியர் இவங்க எல்லாத்தையும் இங்கே எப்போதுமே கூப்பிடுவேன். அதே மாதிரி 64 நாயன்மார்களையும் திருநீலகண்டர், அமர்நிதி, ஏனாதி, இளையான்குடி மாறன், கண்ணப்ப நாயனார், நந்தனார், காரைக்கால் அம்மையார் இவங்களே தெரிஞ்ச வரைக்கும் கூப்பிடுவேன் எல்லாரும். அதனால இந்த தண்ணி வசதியை மட்டும் நீங்கள் பண்ணி கொடுங்க. காலையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஐயாவுக்கு அபிஷேகம் பண்ணுறது. யாராவது ஒரு பார்க்குற மக்கள் ஒரு போர் போட்டு அதை வசதி பண்ணி கொடுங்க. மிகவும் பழமை வாய்ந்த வரலாற்று தகவல் நிறைந்த இந்த ஐயா ஈசனுக்கு தண்ணீர் உதவி கிடைக்க தயவு செஞ்சு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்க. நீங்கள் பண்ண போகிற ஒவ்வொரு ஷேர் மூலமாக இந்த ஐயாவுக்கு விரைவில் தண்ணீர் உதவி கிடைக்கலாங்க. அதனால் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற உங்கள் பகுதியில் ஆலய உதவிக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம். நன்றி.